குட் மார்னிங் கைஸ், திஸ் இஸ் வர்க்கீதி லைஃப் ஸ்டைல். மார்னிங் நல்லா ஹேக்கப் ஆகிடுச்சு. இன்றைக்கி தைப்பூசம் விரதம் 2வது நாள். அதனால் சரி சொல்லிட்டு நேற்று தைப்பூசம் விரதம் 1, ஆனால் நேற்று விளக்கேற்றினது, கோலம் போட்டது, பூ எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனிங் பண்ணிவிட்டு தொடச்சி கிடிச்சு எடுத்தாச்சு. இன்றைக்கி 2வது நாள் வந்து விளக்கேற்றணும். 41 நாள் விரதம், தைப்பூசம் 41 நாள் விரதம் இருக்க போகிறேன். சரி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாகாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு காலையில் எழுந்து நல்லா வாசல் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கோலம் போட்டாச்சு. நல்லா ஒரு பூ கோலம், எனக்கு தெரிஞ்ச கோலம் ஏதோ ஒன்று போட்டிருக்கேன். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ கமெண்ட்டில் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, எப்படியாவது நல்லபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு நல்லா பூஸ்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கும். நல்லா சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மதியானம் சாப்பாடுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணேன், வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன். அண்ணனுக்கு எல்லாருக்குமே வெஜிடபிள் பிரியாணி மார்னிங்கே பண்ணிவிட்டு அண்ணனுக்கு வந்து லஞ்சு கட்டணும். சொல்லிவிட்டு காலையிலே மார்னிங்கே வெஜிடபிள் ரைஸ் அண்ணனுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். அவனுக்கு நல்ல வெஜிடபிள் ரைஸ், ஒரு நல்லா காய்கறி போட்டு நல்லா வெஜிடபிள் ரைஸு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு வெஜிடபிள் ரைஸ் நான் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லாயிருக்கும். வீடியோஸ் பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படியாவது. சரியா? அதுக்கப்புறம் நல்லா வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு கிச்சனில் குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு நல்லா வீடு ஃபுல்லாக இன்றைக்கி வீடு தொடச்சிட்டு 2வது நாளில் விளக்கேற்றணும். சரி சொல்லிட்டு வீடெல்லாம் நல்லா போட்டு தொடச்சிட்டு மார்னிங் லஞ்சுக்கு வந்து வடைகறி பண்ணியிருந்தேன். வடைகறி வித் தோசை சுட்டுருந்தேன். அண்ணனுக்கு தாத்தாக்கு எல்லாருக்குமே சேர்த்து வந்து வடைகறி தோசை சுட்டுட்டு நல்லா அண்ணனுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ணனுக்கு 2 தோசை பேக் பண்ணி கொடுத்துட்டு தாத்தாவுக்கு ஒரு 2 தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அந்த கேப்பில் வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து விசில் வந்து நல்லபடி குக் ஆகிடுச்சு. நல்லா வந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இது வந்து குக்கரில் வைக்கிறேன் வெஜிடபிள் ரைஸு. நல்லா வருமோ வராதான்னு டவுட்லேயே இருந்தேன்.
எப்படியோ நல்லபடி வந்துருச்சு. நான் வெஜிடபிள் ரைஸ் நல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு வெஜிடபிள் ரைஸு. டிமார்ட்டில் தான் வாங்கின ரைஸ் நல்லா சூப்பராக இருக்குது. பிரியாணி அரிசி டிமார்ட்டில் வாங்கினேன். இந்த வாட்டி வாங்கின ரைஸு நல்லா உதிரியாக நல்லா நீட்டாக இருக்குது ரைஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, வீடெல்லாம் தொடச்சி கிடிச்சி நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு இது சங்கரகுளம் அந்த இது சரவண பவான்னு சொல்லிட்டு அந்த கோலத்தை நல்லபடி போட்டு முடிச்சுட்டு அப்படியே சாமிக்கு வந்து பூ வெத்தலை பாக்கு எல்லாமே நல்லபடி வச்சுட்டு சாமிக்கு குங்குமம்லாம் வச்சுட்டு வெத்தலைக்கு வந்து குங்குமம் எல்லாமே வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அப்படியே வெத்தலை எல்லா இடத்துலையும் சுற்றி 6 வெத்தலை வச்சு முடிச்சுட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு பூ போட்டேன். வெத்தலைக்கு பூ வச்சேன். 6 வெத்தலைக்கு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு 6 வெத்தலைக்கு பூ சாமந்தி பூ இருந்தது. என்னால் முடிஞ்சது அந்த முருகனுக்கு பண்ணுறேன். இது ஒரு வேண்டி ஒரு இதுக்காக பண்ணுறேன். அது நல்லபடி நடக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. எனக்காக நல்லபடி நடந்து அது இதுவாகணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 6 விளக்கு முருகருக்கு மனசார 6 விளக்கு ஏற்றி அவருக்கு வந்து பச்சை பையனுக்கு பிரசாதமாக வந்து பச்சை பயிரை தான் நேற்று வேக வச்சுருந்தேன். அதை அவுச்சி அவருக்கு வச்சேன் பிரசாதமாக. அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள்.